ஹாய் ஸ்வீட்டிஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ் சான்ஸ். நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு வந்து நம்ம மூவி போக போறோம். அதுதான் நம்மளோட பிளான். அயலான் மூவி தான் போக போறோம். என்னோட ஃபேவரட் ஹீரோவோட படம். ஃபோரம் மால்ல புக் பண்ணியிருக்கோம் டிக்கெட்டு. ஸோ இப்போ நம்ம கிளம்ப போறோம். அதுக்கு முன்னாடி என் அவுட்ஃபிட் நான் உங்ககிட்ட காட்டுறேன். என் அவுட்ஃபிட் நல்லா இருந்ததா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கெல்லாம் போறோங்கிறத நான் வீடியோவில் அப்டேட் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. ஸோ ஸ்வீட்டீஸ், இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்காக ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். நம்மளோட ஷோ டைம் வந்து 12:30. நம்ம இப்போது டைம் வந்து ஒரு 11 இருக்கும். நம்ம இப்போ தான் போயிட்டுருக்கோம். மெட்ரோ ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஆக்சுவலாக 2 மெட்ரோ மாறி போனோம். வண்ணார்பேட்டிலேருந்து சென்ட்ரல் வரையும் ஒரு மெட்ரோ, சென்ட்ரல்லேருந்து வடபழனி வரையும் ஒரு மெட்ரோ. ஸோ வடபழனிலேருந்து ஃபோரம் மால் கிட்ட தான் கரெக்டாக இருந்து நம்ம ஷோ டைம் ரீச் பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்டர்வெல்லில் பாப்கார்ன் வாங்கியிருந்தோம். இந்த 3 ஃப்ளேவரையும் போட்டு டாப்பிங்ஸே போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் மாறி மாறி, நீ கொஞ்சம் போடு நான் கொஞ்சம் போடுன்ட்டு. பாப்கார்னில் டாப்பிங்கா இல்லை டாப்பிங்கில் பாப்கார்னான்ட்டே தெரியல. அந்தளவுக்கு பாப்கார்ன் டாப்பிங் எடுத்து போட்டோம். அன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால மால் செம்ம க்ரௌடாக இருந்தது. ஊரே ஃபோரம் மாலில் தான் இருக்க மாதிரி இருந்தது. அவ்வளோ க்ரௌடாக இருந்தது ஃபோரம் மாலே. அப்புறம் வந்து கொஞ்சம் பிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும். சும்மா நம்ம ஒரு கண்ணாடியை பார்த்தா சும்மா ஓடுவோமா, போய் ஒரு மிரர் செல்ஃபி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சைக்கிள் இருந்துச்சு, இதை பிடிச்சிக்கிட்டு ஒரு போஸ் கொடுக்கலான்ட்டு இதை பிடிச்சிட்டு ஒரு போஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஃப்ளார் டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஹெல்த் அண்ட் க்ளோ போயிருந்தேன் கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு வீடியோவோட எண்டில் காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் அங்கே பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்தது. சரி, அதை கொஞ்ச நேரம் நானும் என் ஃப்ரெண்டும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. அதுக்குள்ளே எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கேஎஃப்சி போயிட்டோம். செம்ம பசி. அப்புறம் போயிட்டு ஒரு மிங்கிள் பக்கெட் வாங்கினோம். அதுவே செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. 2 பேருமே சாப்பிட்டோம். அதுவும் நான் கொலை பசியில் இருந்தேன். என் பசிக்கு அது ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஸோ ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஸ்பேரில் கொஞ்சம் வாங்கலான்னு கூட்டிகிட்டு போனால், எனக்கு ஸ்பேர் பற்றி ஐடியாவே இல்லை. அவள் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் பார்த்தேன், இது பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி நல்லா இருந்தது எல்லா திங்ஸுமே. நானும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். என்னென்ன வாங்கியிருக்கேன்னு நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் காட்டுறேன். எனக்கு பொம்மைனாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பொம்மை செக்ஷனை விடாமல் கொஞ்ச நேரம் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதுவும் இந்த பெரிய டெடி பேர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. சரி, இப்போ என் டெடி பேரை தூக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே பார்த்தா எனக்கு அது ரேட்டை பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுருச்சு. சரி, இப்போ இப்போதைக்கு நமக்கு டெடி பேர் வேணான்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த குட்டி யானை பொம்மையை வச்சு கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டேன். ஸோ ஸ்வீட்டிஸ், நம்ம இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். டைம் ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக சுற்றி முடிச்சு வர்றதுக்கே செம்ம டைம் ஆயிடுச்சு. மெட்ரோவும் செம்ம கூட்டம். இன்றைக்கி உட்கார கூட இடம் இல்லை, நிற்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அந்தளவுக்கு கூட்டம். ஏன்னா அப்போ தான் ஆஃபீஸ் விட்டு எல்லாரும் வர டைம். ஸோ அதனால் அவ்வளோ கூட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். படம் எப்படி இருக்குது கேட்டிங்கன்னா, படம் செம்ம ஜாலியாக ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக நல்லா இருக்குது. குழந்தைங்களோட போய் பார்க்கலாம். குழந்தைங்களாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏலியன் சீன்ஸ் எல்லாமே. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துது பர்சனலாக. நான் ஃபேனுன்னு சொல்லலை, பட் ஆனால் நிஜமாலே படம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது நம்ம வந்து ஹெல்த் அண்ட் க்ளோலையும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தோம், ஸ்பேர்லேயும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தோம். என்னென்ன திங்ஸ் வாங்கணும் நான் உங்ககிட்ட காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு ஹெல்த் அண்ட் க்ளோவில் என்னென்ன வாங்கணும்னு காட்டுறேன். இந்த உட்டன் பேடல் கோம் தான் வாங்கணும். எனக்கு மோஸ்ட்லி இதுமாதிரி உட்டன் திங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த உட்டன் பேடல் கோம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஃபிட்மிலேருந்து இந்த ஒரு மேக்கப் இந்த ஒரு காம்பாக்ட் பவுடர் வாங்கியிருந்தேன். என்ன பிஞ்சிருக்குன்னு யோசிக்காதீங்க, நான் தான் இப்போ பிச்சு எல்லாத்தையும் போட்டு பார்த்தேன் எப்படி வருது அவுட்புட்டு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டலான்ட்டு. இது வந்து என் ஷேட் வந்து 330 டாஃபி. இந்த எல்லாருக்குமே இந்த ஷேடு சூட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சூட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர், காம்பாக்ட் பவுடர் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது டேரெக்டாக ஒரு ஷாப்புக்கு போங்க, ஆன்லைனில் வாங்காதீங்க. ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது நெக்ஸ்ட் டைம் நமக்கு நம்மளோட ஷேடு எல்லாமே தெரிஞ்சிடும். அப்போ நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறீங்கன்னா ஒரு நல்ல ஷாப்புக்கு போங்க. ஹெல்த் அண்ட் க்ளோ அது மாதிரி ஓரளவுக்கு நமக்கு மேக்கப் ரெப்ரஸன்டேட்டிவ் யாராவது இருப்பாங்க, நமக்கு போட்டு காட்டி இந்த ஷேடு உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்கிறவங்க. அது மாதிரி இருக்க ஷாப்புக்கு போங்க. போயிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த ஷேட் செட் ஆகுமோ அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு வாங்குங்க. நான் அதே மாதிரி தான் வாங்கினேன். ஆல்ரெடி வாங்கியிருக்கேன், பட் இருந்தாலும் நான் இந்த தடவை ஹெல்த் அண்ட் க்ளோ போகும்போது எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு இந்த தடவை ஷேடு கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்த்து வாங்கினேன். நம்மளோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ், நம்மளோட மேக்கப் லுக் வீடியோக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட வீடியோ சீக்கிரம் வந்து அடையும், மேக்கப் லுக் வீடியோ. ஸ்டே டியூன் கைஸ். நெக்ஸ்ட் அதே மெப்ளின்லேருந்து மேட் போர் ஃபவுண்டேஷன் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இதுலேயே SPF 22 வருது. நம்மளோட ஷேட் வந்து 228 பாருங்க. அடுத்து வந்து ஒரு கன்சீலர் ஒன்று வாங்கியிருந்தேன். கன்சீலர் வந்து
அதுவுமே மெப்ளின்ல தான் வாங்கியிருந்தேன். இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் எரேசர். ஆக்சுவலாக நல்ல கன்சீலர் தான். இதுவுமே நான் இப்போ போட்டு பார்த்தேன். இந்த சைடில் எனக்கு இருந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. இது காட்டுறேன் இதோட. அடுத்து வந்து ஹெல்த் அண்ட் க்ளோவில் 2 லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். ஒரு டார்க் ஷேட் லிப்ஸ்டிக் ஒன்று, ஒரு லைட் ஷேட் லிப்ஸ்டிக் ஒன்று. இங்க பாருங்க, இருங்க ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு கலர் உங்களுக்கு ஸ்வாஷ் பண்ணி காட்டுறேன். இது டார்க் ஷேட் லிப்ஸ்டிக். இது வந்து லைட் ஷேட் லிப்ஸ்டிக். ஸ்வாஷ் பண்ணி. இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்க எங்கேயா பார்ட்டி அத மாதிரிலாம் போட்டு போறீங்கன்னா போட்டு போகலாம் டார்க் ஷேட் லிப்ஸ்டிக். லைட் ஷேட் லிப்ஸ்டிக் வந்து ஆஃபீஸ் வேர், காலேஜ் வேர் இதுக்கெல்லாமே சூட்டபுளா இருக்கும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் என்னென்ன ப்ரைஸுக்கு வாங்கினேன் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த பேடல் கோம் வந்து நம்ம வந்து 280 ருபீஸ் சம்திங் வாங்கணும். 280 ருபீஸ் தான் வாங்கணும், ஷோரா சொல்றேன். அதுக்கப்புறமா வந்து இந்த 3 மெபிலின் ப்ராடக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நல்ல ஆஃபர்ல கிராப் பண்ணேன். இந்த 3 மெபிலின் ப்ராடக்ட்டுமே சொல்றேன் நான் எவ்வளோக்கு வாங்கினேன் எல்லாமேன்ட்டு. இந்த 3 மெபிலின் ப்ராடக்ட்டுமே நான் நல்ல ஆஃபர்ல கிராப் பண்ணேன். ஆக்சுவலா 2 மெபிலின் ப்ராடக்ட் வாங்கினா ஒரு மெபிலின் ப்ராடக்ட் ஃப்ரீ. இது 3மே சேர்த்து 1700 சம்திங் வந்தது. பட் நான் வாங்கினது 1200க்கு தான் வாங்கினேன். 2 ஹை ரேட் ப்ராடக்ட்டு. அப்புறம் நம்ம எடுக்கிற மூணு ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் கம்மியா இருக்கோ அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. எந்த ப்ராடக்ட் 2க்கு ப்ரைஸ் ஜாஸ்தியா இருக்கோ அது 2த்துக்கு தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ பை 2 get 1 ஆஃபர்ல இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இப்போ ஹெல்த் அண்ட் க்ளோலேருந்து இந்த 2 லிப்ஸ்டிக்ஸ் வாங்கியிருந்தேன். இதுவுமே நல்ல ஆஃபர்ல தான் கிராப் பண்ணியிருந்தேன். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. 325 ஒரு லிப்ஸ்டிக்கோட ப்ரைஸ். நான் 2 லிப்ஸ்டிக்குமே 325 தான் பே பண்ணேன். அதனால தான் நான் ஹெல்த் அண்ட் க்ளோவில் இந்த தடவை போய் எல்லாமே நல்லா வாங்கினேன். நீங்களுமே ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்குறதா ஹெல்த் அண்ட் க்ளோ போங்க. நிஜமாலே ஒரு நல்ல ஆஃபர்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. பட் இது எவ்வளோ நாளைக்கு போகும்னு தெரியல. இப்போ ஜனவரி வரையும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அது வரையும் உங்களால் முடிஞ்சா போய் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேர்லேருந்து என்னென்ன வாங்கினேன் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸ்பேர்லேருந்து முதல்ல இதை காட்டிடுறேன். மியூஸ்லி இதுதான் ஒரு பேக்கெட் வாங்கினேன். இது ஒரு 1/2 kg பேக்கெட், கிட்டத்தட்ட 1/2 kg இல்ல 450 கிராம்ஸ் பேக்கெட். இது ஆக்சுவலா நிஜமாலே ஒர்த்து தான். நான் இப்பதான் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் நான் உங்களுக்கு ரிவ்யூவே போடுறேன். நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்கு. இது எனக்கு எவ்வளவு வந்ததுன்னா 225 சம்திங் தான் வந்தது. ஸ்பேர்ல தான் வாங்கியிருந்தேன். செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த கேலாக்ஸ் அப்புறம் வந்து கார்ன்ஃபிளெக்ஸ் இதை மாதிரி தான் இதுவுமே பால்ல ஊற வச்சு சாப்பிட்றது நல்லா இருக்கும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடுறீங்கன்னா கண்டிப்பா இது நல்லா இருக்கும். இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்குள்ள இருக்க ஒரு குழந்தைய அப்பப்போ நோண்டி பாக்குறதுனால ஒரு பொம்மை ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பொம்மை யாருக்கு வாங்கினேன்னு கேட்காதீங்க, எனக்கு தான் வாங்கினேன் இந்த பொம்மை. பர்சனலா எனக்கு டால்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு கியூட்டான டால்ஸ் பார்த்தாலே ரொம்ப ஆசையா இருக்கும். அங்க போய் ஒரு டெடி பேர் பார்த்தேன். 2000 தாங்க. சரி அந்த டெடி பேர் தான் வாங்க முடியல, இந்த நாய்க்குட்டியாச்சும் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். உங்களுக்கு இந்த மாதிரி பொம்மை பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பொம்மையோட பிரைஸ் எவ்வளவுன்னா 109 வந்தது இந்த பொம்மையோட பிரைஸ். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த குட்டி டாக் டால். அதனாலதான் நான் மனசே வரல விட்டு வர்றதுக்கு. அதனாலதான் ஒரு பொம்மை கண்டிப்பா வாங்கியே ஆகணும்னு வாங்கிட்டேன். ஸோ அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸுமே பார்த்தாச்சு. மறக்காம நம்ம சேனல் மிஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னு என்ன பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க. பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். பை ஸ்வீட்டீஸ்.